அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ பிஹெச்எல் பத்தின ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்னன்னா பிஹெச்எல் எக்ஸாம் லீக் ஆன விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதன் அடிப்படையில மீண்டும் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்றத முக்கியமான அப்டேட்டா என்ன பண்ணிருக்காங்க, பிஹெச்எல் இருந்து அபிஷியல் அப்டேட் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த ஒரு வீடியோ. இன்ன வரைக்கும் அபிஷியல் அப்டேட் எதுவும் பண்ணாத டைம்ல இப்போ வந்து பிஹெச்எல் முக்கியமா லீக் ஆன விஷயத்துக்கு ஒரு தெளிவான விளக்கத்தையும் அதே மாதிரி எக்ஸாம் யார் யாருக்கெல்லாம் நாங்க நடத்த போறோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. சோ அதுதான் இந்த பப்ளிக் நோட்டீஸ் பை பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் 13th May, அதாவது இன்னைக்கு தான் வந்து வெளியிட்டு இருக்காங்க. சோ இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. நான் உங்களுக்கு தமிழ் எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனை உங்களுக்கு இப்ப இந்த நோட்டீஸா இருக்கலாம் சரி, தமிழ் நோட்டீஸ் டிரான்ஸ்லேட் பண்ணது ரெண்டையுமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், நம்மளோட டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ டெலிகிராம் சேனல்ல யாரும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா என்னது டெலிகிராம் சேனல்ல தான் நம்ம கொடுக்க போறோம். ஸோ கண்டிப்பா இதை பத்தின ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம கண்டிப்பா பார்ப்போம். சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் பொது அறிவிப்பு பப்ளிக் நோட்டீஸா வெளியிட்டிருக்காங்க. அதாவது 13 May 2025 இன்னைக்கு தான். தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் நிறுவனம் தகுதி மற்றும் வெளிப்படைத்தன்மையை அடிப்படையாக கொண்டு ஆட்சேர்ப்பு நடைமுறைகளை கடைபிடிக்க, அதாவது குவாலிபிகேஷன் பேஸ் பண்ணியும் ஓப்பனா வந்து எல்லாத்தையும் வந்து வெளிப்படைத்தன்மையா வந்து எடுக்கக்கூடியதாகவும் தான் என்னது நம்மளோட பிஹெச்எல் இருக்கு. சரிங்களா? அதாவது வேகன்சிஸ் எடுக்கிறது வந்து ஃபுல்லி வந்து மெரிட் பேஸ்டாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில 2025 April 11 நடைபெற்ற மெக்கானிக்கல் பிரிவில் சூப்பர்வைசர் தேர்வி பதவிக்கான தேர்வில் ஏற்பட்டதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து எழுந்த கவலைகளை பிஹெச்எல் கவனத்தில் எடுத்துள்ளது. ஸோ எல்லாருமே வந்து சொல்லிட்டே இருந்தோம், இந்த பிஹெச்எல் எக்ஸாம் லீக் ஆனப்போ வந்து பிஹெச்எல் இதை பார்க்கணும் கவனிக்கணும்னு. ஸோ அதன் அடிப்படையில புகார்கள் வந்தது அடிப்படையில என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ நிறைய விசாரணை எல்லாமே செஞ்சுட்டு சிபிடி நடத்தக்கூடிய இந்த இடிசிஎல் இருக்கு பாத்தீங்களா, இடிசிஎல் இந்தியா லிமிடெட் மூலம் மேற்கொள்ளப்பட்ட ஆடிட் பதிவு பகுப்பாய்வின் படி முறைகேடுகள் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசாகப்பட்டினம் உள்ள ஜியோன் டெக்னாலஜிஸ் தேர்வு மையத்துல ஏற்பட்டிருக்காங்க. விசாகப்பட்டினத்துல ஒரே ஒரு சென்டர்ல என்ன பண்ணிருக்காங்க, இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது நடந்திருக்கு. சரிங்களா? சோ இந்த மெக்கானிக்கல் சூப்பர்வைசர் ட்ரெயினி பதவி மட்டும்தான் பாதிக்கப்பட்டுள்ளது. அதுவும் முக்கியமா விசாகப்பட்டினத்தில் உள்ள ஜியான் டெக்னாலஜிஸ். சரிங்களா? ஜியான் டெக்னாலஜி. சோ இடிசிஎல் இந்தியா லிமிடெட் மேலும் இந்தியாவின் பிற நகரங்கள் தேர்வு மையங்கள் அல்லது பிரிவுகளில் எந்த ஒரு முறைகேடும் இல்லை என்பதை உறுதிப்படுத்து. அதாவது இந்தியா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா நடந்திருக்கு. அதுல இந்த விசாகப்பட்டினத்தை தவிர மற்ற எங்கேயும் முறைகேடு நடைபெறல அப்படின்றத கண்டிப்பா வெளிப்படையா நாங்க சொல்றோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மற்ற அனைத்து பதவிகளுக்கான தேர்வுகளின் நம்பகத்தன்மை முழுமையாக பாதுகாக்கப்பட்டுள்ளது. மற்ற இன்ஜினியர் ட்ரைனிங்கா இருக்கட்டும், சூப்பர்வைசர் ட்ரைனிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து முழுக்க பாதுகாக்கப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ பிஹெச்எல் தேர்வின் நம்பகத்தன்மை மீறப்படுவதை மிகுந்த கவனத்துடன் அணுகுகிறது. எனவே பாதிக்கப்பட்ட மையத்தில் நடைபெற்ற மெக்கானிக்கல் பிரிவில் சூப்பர்வைசர் பயிற்சியாளர் பதவிக்கான தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதாவது விசாகப்பட்டினம் அந்த ஜியான் டெக்னாலஜிஸ் இருக்குல்ல, அந்த நடந்த எக்ஸாம்ல யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்களோ அவங்களோட பதவிக்கான தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த முடிவால் பாதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்காக மேம்பட்ட கண்காணிப்பு நடைமுறைகள் மற்றும் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் மீண்டும் தேர்வு நடத்தப்படும். அப்ப யாருக்கு எக்ஸாம் நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் எக்ஸாம் நடத்தல. சோ இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. சோ அவங்களுக்கு திருப்பி எக்ஸாம் வச்சு அந்த நேரத்துல அவங்க வந்து தப்பா எழுதிட்டாங்க அப்படின்னா மார்க் கம்மியாயிருச்சுன்னா அதுவும் ரொம்ப பெரிய சிக்கலாயிரும். சோ அதனால வந்து அந்த சென்டருக்கு மட்டும் நடத்துறது ரொம்ப நல்ல விஷயம். பாதிக்கப்பட்ட அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் புதிய தேர்வு அட்டவணை தொடர்பான தனிப்பட்ட அறிவிப்புகள் விரைவில் அனுப்பப்படும். அதாவது அந்த சென்டர்ல எழுதினவங்க மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கரெக்டா? சரியா? அப்ப அதனால அவங்களுக்கு வந்து தனித்தனியா இண்டிவிஜுவலா நாங்க செல்வோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிஹெச்எல் தனது ஆட்சேர்ப்பு செயல்முறைகளின் நியாயம், வெளிப்படைத்தன்மை மற்றும் தகுதி அடிப்படையை நிலைநாட்டுவதில் உறுதியுடன் உள்ளது. இந்த செயல்முறையின் போது அனைத்து விண்ணப்பதாரர்களும் காட்டிய பொறுமைக்கும் புரிதலுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். எங்கள் ஆட்சேர்ப்பு முறையின் நம்பகத்தன்மையை பாதுகாக்க முழுமையாக உறுதி பூண்டுள்ளோம். மேலும் தகவல்கள், புதுப்பிகள் அல்லது இந்த விவகாரம் தொடர்பான கேள்விகளுக்கு அதிகாரப்பூர்வ பிஹெச்எல் வேலைவாய்ப்பு இணையதளத்தை பார்வையிடவும்.
ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து லேட் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா இன்ஜினியரிங் ட்ரைனிங் வேணா சீக்கிரமா வரலாம். ஆனா வந்து சப்போஸ் இந்த சூப்பர்வைசர் ட்ரைனிங் இந்த எக்ஸாமை வந்து தனியா இண்டிவிஜுவலா வச்சு முடிச்சுட்டாங்கன்னா இன்ஜினியரிங் ட்ரைனிங்கும் சூப்பர்வைசர் ட்ரைனிங்கும் கூடிய விரைவில் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றதான் முழுக்க. ஸோ அதனால ரிசல்ட் தாமதமானாலும் கவலைப்படாதீங்க. கூடிய விரைவில் அவங்களோட நம்பகத்தன்மையை வெளிப்படைத்தன்மையும் பிஹெச்எல் காட்டுவாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு முன் உதாரணம். பட் இவங்க இவ்வளவு நாள் டைம் எடுத்ததுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரிசர்ச்சுக்கான டைம் தான். ஸோ அது நடந்திருக்கா நடக்கலையா, எங்கெங்க வேற எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு ரிசர்ச்சுக்காக தான். ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அப்ப மீண்டும் தேர்வு யாருக்கு அப்படின்றது நல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ அதனால தயவு செய்து அந்த எக்ஸாம் சென்டர்ல இருக்காங்க. தமிழ்நாட்டில் மேக்சிமம் இந்த மாதிரி எதுவும் நடக்கல. பட் இருந்தாலும் அது வந்ததுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம இதே மாதிரி அப்டேட்டுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம என்ன பண்ண சொல்லுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.